சரி சொல்லுடி. என்னடி சொல்ற? அவ வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டாரா? சூப்பர்டி. சரி நீ கேட்டியா? இன்னும் உன் வீட்டுக்காரர் ஒத்துக்கலையா? போய் பேசுடி, என்னன்னு பேசினா தானே இது பண்ண முடியும். நீ போய் பேசி வாங்க. ஏன் இப்படி இருக்க? இல்லை நானும் போய் என் வீட்டுக்கார்ட்ட போய் பேச போறேன். ஆமா, இவங்களாம் சும்மா விடக்கூடாது. இந்தா போறேன். மாமா மாமா சொல்லு. நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறேன்ல, அதுங்க மாசம் மாசம் எனக்கு சம்பளம் கொடுத்துருங்க. சம்பளம்? ஆமா, இந்த மாத சங்கத்தில் வந்து நாங்கள் எல்லாரும் பேசி ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கோம். அந்த தீர்மானத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. மாத சங்கமா? நீ எப்போ போய் சேர்ந்த? அது சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. படிச்சு பாருங்க. என்னடி தீர்மானம்? கணவனால் கொடுமைப்படும் மனைவிகள் சங்கம். தீர்மானம் 1. அனைத்து கணவன்மாரும் வீட்டில் வேலை செய்யும் மனைவிகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆமா, மாசம் மாசம் 1ஆம் தேதி நானே எனக்கு சம்பளம் கொடுத்துருவேன். இந்த 7ஆம் தேதி தரேன், இந்த 10ஆம் தேதி தரேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. டான் 1ஆம் தேதி எனக்கு கொடுக்கணும். இது இந்த சமைச்சு போடுறது, இந்த துணி எடுத்து காய போட்டு கொடுக்குறது, இந்த இதுக்கெல்லாம் நான் வந்து உனக்கு வந்து சம்பளம் தனியாக தரணும். சரி சரி. தீர்மானம் 2. வீட்டில் மனைவி ஒரு நாள் வேலை செய்தால் மறுநாள் கணவன் வேலை செய்ய வேண்டும். ஆமா, எல்லா வேலையும் நாங்களே பார்த்துட்டே இருக்க முடியுமா வருஷம்களா? நாங்கள் ஒரு நாள் வேலை பார்த்தா நீங்கள் ஒரு நாள் வேலை பார்க்கணும். எங்களுக்கு மட்டும் என்ன எழுதியா இருக்கு? உங்களுக்கு என்ன கொம்பா முடிச்சிருக்கு? நீங்களும் மறுநாள் வேலை பார்க்கணும். இது நாங்கள் வேலையை போயிட்டு வந்து அங்கேயும் வேலை பார்த்து இங்கே வீட்டில் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு போயிட்டு உங்களை டிவி பார்த்து ஜாலியாக ஃபோன் பார்த்து நாங்கள் செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் வேலைக்கு போனோம். சரி சரி, நல்லா தான். அப்புறம் தீர்மானம் 3. கணவன் சம்பளம் வாங்கியவுடன் மொத்தமாக அதை மனைவி கையில் கொடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் செலவுக்கு 100-200 வாங்கி கொள்ளலாம். ஆமா, டானு மாசம் மாசம் நீங்க எவ்வளவு சம்பளம் இருக்கோ அதை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ 5-10 அது காரணம் சொல்லி என்கிட்ட வாங்கிக்கணும். ஓஹோ, நாங்கள் மொத்தமாக உங்கள்கிட்ட சம்பளத்தை கொடுத்துட்டு நாம் உங்கள்கிட்ட 100-200 அதை வாங்குறதுக்கு நாங்கள் அதுக்கு காரணத்தை சொல்லிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் வாங்கணும். சரி சரி. தீர்மானம் 4. மனைவியிடம் கேட்காமல் கணவன் தன் சகோதரிக்கோ அக்கா தங்கை அம்மாவுக்கோ பணம் கொடுப்பது தடை செய்யப்படுகிறது. ஆமா, ஏன்னா கேட்காம நீங்க எது யாருக்கும் 1 பைசா கூட இனிமே கொடுக்கணும். யாருக்கும் நாம உங்கள்கிட்ட கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது மொத்தத்துல. சரி 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 சரி. நீங்க இங்க இந்த வீட்டில் பாக்குறீங்கல்ல வேலை, அதுக்காக நீங்க ஒரு மொத்தமா எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? நான் ரொம்பலாம் ஆசைப்படல. அந்த அளவுக்கு நான் பேராசைப்பட கிடையாது. மாசானவங்க 10,000 கொடுத்தா போதும். 10,000? சரி சரி சரி. 10,000. சரி, வேலை பார்த்துட்டு நீங்க இங்க வெளியில தங்கிடுவீங்களா? வெளியில எதுக்கு தங்குவேன்? இது நம்ம அப்படிதானே, இங்கேயே தங்கிடுவேன். கரெக்ட் தான் கரெக்ட் தான். அப்ப என்ன பண்றீங்க, இந்த வாடகைக்காக வந்து ஒரு 3,000 ரூபாய் மாசம் மாசம் அது ஒன்று கொடுத்துருங்க. இங்கே தங்கிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சாப்பிட்றது இங்கே தங்கிட்டு இது ஆர்டர் போட்டு சாப்பிடுவீங்களா இல்லை இங்கே தான் சாப்பிடணுமா? இங்கே தான் சாப்பிடுவேன். இங்கே தானா? அப்போ சரி, ஓகே. 3 ஒரு நாளைக்கு 200 ரூபா. 200 ரூபாய்னா 30 நாளைக்கு 6,000 ரூபா. மாதம் சாப்பாட்டுக்கு ஒரு 6,000. சரிங்களா? வாடகை ஒரு 3,000, சாப்பாட்டுக்கு ஒரு 6,000. ஆக மொத்தம் 9. அப்புறம் வந்து இந்த ரீசார்ஜு, டிவி ரீசார்ஜ், ஃபோன் ரீசார்ஜ்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபா போட்டுக்கோங்க. 1000 ரூபா போட்டால் அது என்னது, 9,000 ப்ளஸ் ஒரு 1000, 10,000 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதம் மாதம் வாரமான ஸ்நாக்ஸ் கேட்பீங்களா, நல்லா திங்கிறதுக்கு, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு வாரம் ஒரு 500 ரூபா போடணும். ரொம்பலாம் போடலை, ஒரு 500 ரூபா போட்டால் மாதத்தில் 4 நாள் ஒரு 2,000. என்னாச்சு, 10 + 2 12,000 ஆகிடுச்சு. அப்புறம் நம்மளை எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் நீங்களே மேக்கப் ஐட்டம் ஃபுல்லாக வாங்கிட்டு அப்புறம் சும்மா வரமான ட்ரெஸ் ஏதோ ஒன்று அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோன்னு சொல்லி போட்டு விடுவீங்கல்ல,
அதுக்கு ஒரு ரொம்ப 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 கம்மியாக வந்து ஒரு 3000 ரூபா கொடுக்குங்க. ஆக மொத்தம் என்னாச்சு? 12 + 3 15, 15000 ரூபா ஆயிடுச்சு. மொத்தம் மாதம் வந்து 15000 ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ சம்பளம் கேட்டீங்க? 10,000. ஓகே ஓகே, சூப்பர். இந்த 10,000 இந்த 15,000த்தில் நீங்கள் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய 10,000 கழிச்சிட்டு மாதம் 5,000 ரூபா எனக்கு கொடுத்தா போதும். உங்களை மாதிரி நான் 1ஆம் தேதி வந்தாலும் சொல்ல மாட்டேன். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கு நீங்கள் எப்போ கொடுத்தாலும் வாங்கிடுவேன். அந்தளவு குடும்பக்காரங்களாம் இல்லை. நான் இதுக்காக போயிட்டு ஆண்கள் சங்கத்தெலாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஆண்கள் சங்கத்துக்கெலாம் நான் போக மாட்டேன். ஓகேங்களா? சூப்பரான திட்டமாக இருக்குது. இதே மாதிரி வேறு ஏதாவது இருந்தாலும் திட்டம் மாத சங்கத்தில் இருந்து சொல்லுங்கள். நமக்கு நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.